இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கெமிஸ்ட்ரியில் மெட்டலார்ஜியில் வந்து என்ன பார்க்குறோம், டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். ரைட்டா? அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. லிஸ்ட்டு, அதை லிஸ்ட்னா சில லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். லிஸ்ட்னா அதாவது வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? லிஸ்ட் ஆஃப் சம் மெட்டல்ஸ், சில மெட்டல்களை வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அது அண்டு தேர், அதனோட என்னது, அதனோட அண்டு தேர் காமன், அதனோட பொதுவான. ரைட்டா? அந்த காமன்னா பொதுவான, என்ன சொல்கிறான் பாருங்கள், பொதுவான அந்த காமன் ஓர்ஸ். ஒரு கீழே மெட்டல்கள், அதாவது உலோகங்கள் வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உலோகங்கள் எந்த ஓர்லேருந்து கிடைக்கிறது, பொதுவான ஓர். ஃபஸ்ட்டு வந்து என்னது, மினரல்லேருந்து தான் ஓர் வரும். ஓர்லேருந்து தான் மெட்டல்ஸ் வரும். மெட்டல்ஸ்லேருந்து என்ன ஒவ்வொரு மெட்டலாக வரும். மெட்டல் பல வகைப்படும், எல்லாமே மெட்டல் தான். ரைட்டா? அப்போ அந்த இது ஓர்லேருந்து மெட்டல்கள் வரும். அப்போ மெட்டல்களை வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அண்ட் தேர் ஓர், அந்த மெட்டல்கள் எந்த ஓர்லேருந்து கிடைக்கிறது, பொதுவான ஓர் என்பதை பற்றி வித் த ஃபாலோவிங் கெமிக்கல், அதாவது கீழ்கண்ட கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், கெமிக்கல் ஃபார்முலா, அதுக்கு உண்டான கெமிக்கல் ஃபார்முலா, வேதியியல் ஃபார்முலாவையும் பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். ரைட்டா? ஃபோன் ஸ்டெபிளாக இல்லை. ஸ்டெபிளாக இருந்தால் டக்கு டக்குன்னு பாடம் எடுத்துகிட்டு போயிடுவேன். கீழே ஓட்டு உடஞ்சி போச்சுக்கிறது. சரி, பார்க்கலாம். இப்போது மெட்டல்ன்றது என்னது, அலுமினியம். இந்த அலுமினியம் வந்து எந்த ஓர்லேருந்து கிடைக்குது, ஏகப்பட்ட ஓர்லேருந்து கிடைக்கும் அலுமினியம். ரைட்டா? ஓர்ன்றது தாது. ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஆனால் ஆல் மினரல்ஸ் இஸ் நாட் ஏ ஓர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லா மினரலும் ஓர் கிடையாதுன்றது காரணம் சொல்கிறேன். சிலிக்கான்றது மணல். ரைட்டா? சிலிக்கான்றது மணல். அது வந்து ஒரு மினரல் தான், ஆனால் அது ஓர் ஆகுமா, ஆகாது. அதனால தான் எல்லா மினரலும் ஓர் கிடையாது. ஓர் இரும்பு தாது, இரும்புகள் அதில் இருக்கணும். மணல் சிலிக்கால இரும்பு இருக்குமா, இருக்காது. ரைட்டா? அதனால் இப்போ பாருங்கள், மெட்டல் அலுமினியம் என்பது எந்த ஓர்லேருந்து கிடைக்கிது, பாக்சைட் என்ற ஓர்லேருந்து கிடைக்குது. அதாவது டயாஸ்போர் என்ற ஓர்லேருந்து கிடைக்குது. அதுக்கடுத்து கோலினைட் என்ற ஓர்லேருந்து கிடைக்குது. ரைட்டா? கோலினைட் என்ற ஓர்லேருந்து கிடைக்குது. இப்போ 3 ஓர்லேருந்து இந்த அலுமினியம் கிடைக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன ஃபார்முலா வச்சுருக்கான்னு பாருங்கள். இப்போ முதல்ல Al2O2NH2O, இது எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் தனியாக சொல்கிறேன். இந்த காம்போசிஷன், இதுக்கு பேர் காம்போசிஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? காம்போசிஷன் ஆஃப் த ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இல்லை ஃபார்முலான்னு சொல்லலாம். காம்போசிஷன் இதனோட கலவை. பாக்சைட்டுகள் காம்போசிஷன் அது ஒரு கலவை. இப்போ இந்த பாக்சைட் என்ற ஓருக்குள்ளே என்னென்ன கலவைகள் இருக்கிறது, அலுமினியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, H2O தண்ணி இருக்கா. அப்போ இதுக்குள்ளே இவ்வளோ கலவைகள், காம்போசிஷன். அப்போ இதனோட ஃபார்முலா இது தான். ரைட்டா? இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் இந்த டேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ரைட்டா? இப்போதைக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டயாஸ்போருக்கு இந்த ஃபார்முலா. ரைட்டா? இந்த காம்போசிஷன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதில் அலுமினியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருக்குது. ரைட்டா? வாட்டர் இருக்குது, வாட்டர் மாலிகுல் இருக்குது, H2O வாட்டர் மாலிகுல். ரைட்டா? அப்போ கோலினைட்ன்றதுக்குள்ளே இந்த இது இருக்குது. இந்த காம்போசிஷன் சொன்னாலும் சரி, ஃபார்முலான்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இந்த பாக்சைட்டோட ஃபார்முலா. ரைட்டா? பாக்சைட் இந்த ஓரோட ஃபார்முலாஸுகள் இது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு அயனை பாருங்கள். அயன் எதுலேருந்து கிடைக்குது, எந்தெந்த ஓர்லேருந்து கிடைக்குது பாருங்கள். இவ்வளோ ஓர்லேருந்து கிடைக்குது. ஹமைடைட் என்ற ஒரு ஓர், மேக்னடைட் என்ற ஓர், அப்போ சிடரைட் அப்படின்ற ஒரு ஓர், அயன் பைரைட் ஒரு ஓர், அப்போ அடுத்து லிமோனைட். அப்போ சைடரைட், அயன் பைரைட் அண்டு லிமோனைட், இந்த இத்தனை ஓர்லேருந்து இதுவும் கிடைக்குது. எது, அயன் கிடைக்குது. இதுக்கு ஃபார்முலா போட்டிருக்கான் பாருங்கள். காம்போசிஷன் இது கலவைகள் பாரு. அது Fe2O3 அப்படின்னா ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கு, ஆக்சைடு. ரைட்டா? ஆக்சைடு ஓனா ஆக்சைடோடு சேர்ந்து இரும்பு இருக்கிறது. Feனா இரும்பு. ரைட்டா? அயன் இதெல்லாம் பாருங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இன்னும் கடைசியில் என்னது, லிமோனைட்டுக்குள்ள வாட்டர் மாலிகுலும் இருக்குது. ரைட்டா? H2Oவும் இருக்கிறது. ரைட்டா? அப்படி மூணாவதாக காப்பர் எதுலேருந்து கிடைக்குது, காப்பர் பைரேட்லேருந்து கிடைக்குது, காப்பர் கிளான்ஸ்லேருந்து கிடைக்குது. இதெல்லாம் ஓர்கள், காப்பரோட ஓர்கள் கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில். வாட் ஆர் த ஓர் ஆஃப் த காப்பர் அப்படிம்பா.
1 மார்க் கொஸ்டினில் கேட்பான். அப்போ காப்பர் பைரேட், காப்பர் கிளான்ஸ், அப்போ குப்பிரைட், அதுக்கடுத்து மாலாசைட், அதுக்கடுத்து அஜுரைட். இந்த 5 ஓர்லேருந்து கிடைக்குது. இந்த ஓரோட ஃபார்முலா காப்பர் பைரேட் அப்படின்ட்டு பாரு. காப்பர் சியூனா காப்பர், எஃப்இனா இரும்பு, அயன், எஸ்னா சல்ஃபேட், இது வரும் ரைட்டா. இதெல்லாம் ஃபார்முலா ரைட்டா. இதெல்லாம் இருக்கிறது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த ஃபார்முலா தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜிங்க், அடுத்து நீங்கள் ஜிங்க் எதுலேருந்து எந்த ஓர்லேருந்து கிடைக்குது? ஜிங்க் பிளண்டி ரைட்டா. ஜிங்க் பிளண்டிலேருந்து கிடைக்குது. அல்லது என்னது செஃபாலரைட்ன்றான். செஃபாலரைட் அப்படின்ற ஓர்லேருந்து கிடைக்குது ரைட்டா. இது ரெண்டு ஒன்று தான். அதாவது ஜிங்க்கு பிளண்டின்னு சொன்னாலும் சரி, செஃபாலரைட்ன்றால ஒன்று தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கேலமைன்லேருந்து கிடைக்குது. அடுத்து ஜிங்கைட், ஜிங்சைட் அப்படின்றா, ஜிங்சைட்டுன்றது கிடைக்குது. இதெல்லாம் ஓர்கள். இது ஃபார்முலா இது. அடுத்து லெட்டு கெலினியிலேருந்து கிடைக்குது. அடுத்து ஆங்கிள் சைட்லேருந்து கிடைக்குது. அடுத்து செருசைட்ன்ற ஓர்லேருந்து கிடைக்குது. அடுத்து கேசி டெரைட்டிலேருந்து கிடைக்குது. கேசி டெரைட் என்ன சொல்கிறாங்க? டின் ஸ்டோன் சொல்கிறாங்க, ஒரு பட்டப்பெயர் ரைட்டா. இதெல்லாம் ஃபார்முலாக்கள். இந்த காம்போசிஷன்றது ஃபார்முலா. அப்போது கேசிடைன்றது டின்ஸ்டைன்றது இது வேறு. அதாவது இந்த 3 தான். அதாவது செராசைட்டு. அப்போ டின்னுன்றது என்னது? ஒரு மெட்டல். டின்னுன்ற மெட்டல் எதுலேருந்து கிடைக்குது? கேசி டெரைட்லேருந்து கிடைக்குது. அப்போ டின் ஸ்டோன்னு அர்த்தம் ரைட்டா. அடுத்து சில்வர் எதுலேருந்து கிடைக்குது? சில்வர் கிளான்ஸ் இருந்து கிடைக்குது. அப்போது அர்ஜென்டைட், அதுக்கு பேர் அர்ஜென்டைட்னு சொல்கிறாங்க ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து என்னது? பராஜி ரைட். அப்போ பராகி ரைட்லேருந்து கிடைக்குது. அது ரூபி சில்வர்னு சொல்கிறாங்க. அடுத்து கோலரா ஜீரைட். அப்போ கோலரா ஜீரைட்லேருந்து கிடைக்குது. அது ஹார்ன் சில்வர் ரைட்டா. இதெல்லாம் கோரு ரைட்டா. இருங்க வர இந்த ஹேங் ஆகுது. கோலாரைட். அடுத்து என்னது? ஸ்டிஃபனைட்லேருந்து கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரோசைட்லேருந்து கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைக்கிது. இது காம்போசிஷன். இதுக்கு இந்த காம்போசிஷன்னா கலவைகள். இத்தனை கலவைகளில் கிடைக்குது. இந்த கலவைகளுக்கு பேர் எப்படி அப்ரிவேஷன் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இருங்க, இல்லை இப்போ லைன்லேயே கூட அப்படியே இருங்க, நான் இப்படியே பிடிச்சிடுறேன். இந்த வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொன்னால்? கெமிக்கல் நேம் என்னது? ஏஎல். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க ரைட்டா. AL2O3 NH2O ஃபஸ்ட்டு தானே. அலுமினியம் ஃபஸ்ட்டு அலுமினியம். இது எப்படி படிப்பீங்க அப்படின்னா, அலுமினியம் ஆக்சைடு ஹைட்ரேட்னு படிப்பாங்க. இது எப்படி? ஏஎல்ன்றது அலுமினியம், O3ன்றது ஆக்சைடு, N புள்ளி வச்சு H2Oன்றது வாட்டர். அப்போ அந்த வாட்டரை எதுக்கு ஹைட்ரேட்னு சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வாட்டர் வந்து மாலிகுலாக இந்த மெட்டலுக்குள்ளே மிங்கிள் ஆகிருக்கு. தண்ணி வந்து ஒரு ரியாக்ஷன் மிங்கிள் ஆகிருக்கு. H2Oன்றது ஒரு வாட்டர் மாலிகுல். அப்போ என்னு போட்டிருக்கான். என்னு என்னது? அப்போ நம்பர் ஆஃப் எவ்வளோ வாட்டர் மாலிகுல்னு தெரியாது. கவுண்ட்லெஸ். அதாவது 10ஓ 15ஓ அந்த எண் போட்டாச்சுன்னு தெரியாது. அந்த இடத்துல 1 போட்டால் எண்ணுக்கு பதில் எண்ணெய் எடுத்துகிட்டு வெறும் H2O போட்டால் மோனோஹைட்ரேட்னு அர்த்தம். அந்த எண்ணுக்கு பதில் 2 போட்டால் டைஹைட்ரேட்னு அர்த்தம். அந்த இடத்துல எப்படி படிக்கணும்? அலுமினியம் ஆக்சைடு டைஹைட்ரேட். 2 வாட்டர் மாலிகுல் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய்க்கு பதில் 3 போட்டாச்சுன்னு சொன்னால் ட்ரைஹைட்ரேட். 3. அதே மாதிரி எண்ணுக்கு பதில் 5 போட்டாச்சுன்னா பென்டாஹைட்ரேட். இப்படி படிக்கணும். 4 போட்டால் டெட்ராஹைட்ரேட். இப்படி படிக்கணும். வெறும் எண்ணுன்னு போட்டால் எத்தனை மாலிகுல்னு தெரியாது. வாட்டர் மாலிகுல் எதுக்குள்ளே இருக்குது? இந்த கலவைக்குள்ளே இருக்கிறது. அலுமினியம் ஆக்சைடு என்ற கலவைக்குள்ளே வாட்டர் மாலிகுல் இருக்கிறது. அதான் ஹைட்ரேட்னு சொல்கிறான். ஹைட்ரேட். அப்போ எண்ணுன்றதுக்கு வேல்யூ தெரியாது. அதனால தான் அலுமினியம் ஆக்சைடு AL2O3 அது வந்து அலுமினியம் ஆக்சைடு. ஓதுக்குள்ள ஆக்சிஜன்.
ஆக்சைடுன்னு சொல்லலாம். 3 இருக்குன்னா ஆக்சைடு, ரைட்டா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சைடு எதுக்கு படிப்பாங்க? இப்போ கார்பன் டை ஆக்சைடு, CO2 போட்டோம்னா ஆக்சைடு. அப்போ O2 O3 இதுலேருந்து ஆக்சைடு, ரைட்டா? அப்போ இதை எப்படி படிக்கணும்? அலுமினியம் ஆக்சைடு ஹைட்ரேட். ஹைட்ரேட்னு ஏன் படிக்கிறோம்? அந்த வாட்டர் மாலிகுல் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ என்னன்றதுக்கு எத்தனை மாலிகுல்னு தெரியாது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் Al2O3 H2O. இதில் வந்து ஒரே ஒரு தான் H2O, ஒரே ஒரு மாலிகுல் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அப்போ ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி படிப்பேன்? அலுமினியம் ஆக்சைடு. அப்படி Al2O3 அலுமினியம் ஆக்சைடு மோனோஹைட்ரேட். மோனோனா ஒன்று, ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கிறது, ரைட்? மூணாவதாக Al2S2O5 OH4 அப்படின்றான். அப்போ இங்கே பாருங்கள், ஏஎலுக்கு வந்து அலுமினியம். அப்போ SL3ன்றது என்னது? சிலிக்கேட். SL2ன்றது சிலிக்கேட், ரைட்டா? SL2 சிலிக்கேட்டு. அடுத்து O3ன்றது ஆக்சைடு. அப்போது இந்த OH என்னது? ஹைட்ராக்சைடு. இது அயன், ரைட்டா? இது நெகட்டிவ் அயனை குறிக்கிறது. OH பிராக்கெட்னா ஹைட்ராக்சைடுன்னு சொன்னால், ஹைட்ராக்சைடுனா இதில் ஒரு எலக்ட்ரான் கூட இருக்கிறது. OHனா இது ஒரு அயன். அயன் என்னது? ஒன்று பாசிட்டிவ் அயனாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் அயனாக இருக்கும். ஹைட்ராக்சைடு அப்படின்னா இதை தான் சொல்கிறான். இஸ் ஹைட்ராக்சைடு 4 இருக்குது, OH4, ரைட்டா? அதை தான் போட்டிருக்கான். அலுமினியம் சிலிக்கேட் ஹைட்ராக்சைடு அப்படின்றான். இது ஒரு அயன், ரைட்டா? அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் கூட இருக்கிறது, ரைட்டா? எப்பயுமே ஹைட்ரஜனில் வந்து ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போது இப்போ எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா அது என்னது? பாசிட்டிவ் அயன். ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் கூட சேர்ந்துச்சுன்னா அப்போ 2 எலக்ட்ரான் ஆகிடுது, அது நெகட்டிவ் அயன், ரைட்டா? பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான் அதாவது அது சார்ஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது அயன். அப்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? ZnS. இஜெட்என் என்னது? அது சிம்பிளாக தெரியும், அது ஜிங்க்குன்னு அர்த்தம். Znனா ஜிங்க்கு, எஸ்னா சல்ஃபைடு. சல்ஃபேட்டுன்னு S3ன்னு வரும். வெறும் எஸ் போட்டால் சல்ஃபைடு. அடுத்து ZnCO3. அப்போ ஜிங்க் கார்பனேட். 3 போட்டிருக்காங்கல்ல. O3னா மேட்னு வரும். சி கார்பன், சின்றது கார்பன். அப்போ O3 போட்டாச்சுன்னா கார்பனேட், ரைட்டா? அடுத்து ZnO அப்படின்றான். ஜிங்க் ஆக்சைடு, ரைட்டா? ஜிங்க் ஓனா ஆக்சைடு, ரைட்டா? அப்போ Fe2O3 அப்படின்றான். Feன்னு என்னது? அயன். அப்போ அயன் 3 ஆக்சைடு. 3 ஆக்சிஜன் வச்சுருக்கு இல்லையா? அதனால் தான் நினைக்கிறேன் 3 அயன் 3 ஆக்சைடுன்னு சொல்கிறான். இருக்குன்னா ஆக்சைடு. அப்போது இங்கே என்னது? Fe2O4ன்றான். அப்போ Fe2O4 இந்த மாதிரி 2 மட்டும் போட்டிருந்தான்னு சொன்னேன். இது Fe3 அது வந்து Fe2O3. அதனால் Fe2ன்னு போட்டதுனால என்னது? அது அயன் 3ன்னு போடுறான். ஓ போட்டதுனால ஆக்சைடு. அப்போ Fe3ன்னா என்னது? அப்போ 2ன்னா 3, 3 என்னென்னா 2 இருக்குது. Fe2 இருக்குது, Fe3 இருக்குதுன்னு அர்த்தம். அயன் 2,3 ஆக்சைடு அப்படின்றான். சரியா? இது எங்கே? மேக்னடைட் ஆக்சைடுன்னு சொல்லலாம் அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு FeCO3ன்றான். Feன்னு என்னது? வெறும் Feன்னு போட்டாலோ Fe3ன்னு போட்டாலோ என்னது? அது Fe3ன்னு போட்டால் அயன் 3ன்னு போடுறான். அப்போ வெறும் Feன்னு போட்டால் அயன் 2, ரைட்டா? அயன் 2 கார்பனேட், CO3 கார்பனேட், ரைட்டா? நல்லா இதில் பார்த்துக்கோங்க. வெறும் Feன்னு போட்டால் அயன் 2, Fe3 வெறும் Fe3ன்னு போட்டால் அயன் 3. அப்போ அயன் Fe2ன்னு போட்டால் அயன் 3, ரைட்டா? Fe3ன்னு போட்டால் 2ம் இருக்குது 3ம் இருக்குது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் Feன்னு போட்டால் அயன் 2. அப்போது Fe2ன்னு போட்டால் அயன் 3, ரைட்டா? அப்போது Fe3ன்னு போட்டால் 2ம் இருக்கிறது, அயன் 2 இருக்குது, அயன் 3 இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு FeS2 அப்படின்றான். அப்போ அயன் டைசல்ஃபேட். அப்போ சல்ஃபேட் எஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, ரைட்டா? FeSனா அயன் சல்ஃபைடுன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போது S2 இருக்கிறது. அதாவது Feனா அயன், ஏற்கனவே FeSன்னு படித்தோம், அயன் சல்ஃபைடுன்னு படித்தோம். இப்போ FeS2ன்னு இருக்கும். அப்போ 2 சல்ஃபைடு இருக்குங்களா? டைசல்ஃபைடு, ரைட்டா? அடுத்து Fe2O3. அதுக்கடுத்து வாட்டர் மாலிகுல் எத்தனை இருக்குது? 3 வாட்டர் மாலிகுல் இருக்குது. H2O எத்தனை இருக்குது? 3 H2O இருக்கிறது. இது எப்படி படிக்கணும்? ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடு அப்படின்னா ஹைட்ரேட்டட். இது ஹைட்ரேட்டட் ஆகிருக்கா? 3 வாட்டர் மாலிகுல் ஆகிருக்கு. அதாவது ஹைட்ரேட்டட்னா இந்த மாதிரி H2O வந்து ஹைட்ரேட்டட்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஹைட்ரேட்டட் அயன் Fe அயன் முதல்ல இங்கே எடுத்துக்கிட்டான் H2O எடுத்துட்டான் ஹைட்ரேட்டட் அங்கே Fe2ன்னு என்னது அயன் 3 தானே அயன் 3 ஆக்சைடு இது ஆக்சுவலி ட்ரைஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடுன்னு படிக்கலாம் 3 இருக்கு இல்லையா அதனால் சாதாரணமாக போட்டான் அப்போ PbEsன்றா பிபின்னு லெட்டுன்ற ஒரு உலகம் இருக்கிறது ரைட்டா எஸ்னா சல்ஃபேட் ரைட்டா எஸ்னா சல்ஃபைடு ரைட்டா S3S4னா தான் சல்ஃபேட்னு வரும் ரைட்டா அப்போ பிபின்னா லெட்டு எஸ்னா சல்ஃபைடு ரைட்டா அப்போ லெட்டு 2 சல்ஃபைடு அப்போ PbSO4 அப்படின்னா பிபின்னா லெட்டு 2 வெறும் பிபின்னு போட்டால் லெட்டு 2ன்னு அர்த்தம் அப்போ SO4 சல்ஃபேட் வேரியேஷன் கூட தான் சல்ஃபைடு அதுக்கு மேலே ஏதாவது சிம்பிள் இருந்தது நம்பர் இருந்தது ஆக்சிஜன் கூட எண்ணிக்கையில் கூட இருந்ததுன்னா ஃபேட்னு வந்துடும் சல்ஃபேட்னு வந்துடும் ரைட்டா 4 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குது ரைட்டா நெக்ஸ்ட்டு PbCO3 அப்படின்றான் லெட் 2 கார்பனேட் அப்படின்றான் ஏன் கார்பனேட் அப்படின்னா Cன்றது கார்பன் O3 கார்பனேட் ரைட்டா 3 போட்டோன்னா நேட்னு வரும் அப்போ SnO2 அப்படின்றான் SnO இந்த டின்னு டின்னு டின் 4 அதாவது மா ஆக்சைடு அப்படின்றான் டின் 4 மா ஆக்சைடு இது எனக்கு டவுட்டாக இருக்குது 2 M போட்டிருக்கான் எனக்கு டவுட்டாக இருக்குது நான் கிளியர் பண்ணி சொல்கிறேன் ரைட்டா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து Ag2Sன்றான் ஏஜின்னா சில்வர் ரைட்டா Ag2னா சில்வர் அப்போ சல்ஃபைடு எஸ்க்கு சல்ஃபைடு Ag2னா சில்வர் போதுமா அதை சல்ஃபைடு எஸ்க்கு சல்ஃபைடு அப்போது Ag3 SbS3ன்றான் Ag3னா சில்வர் ரைட்டா அப்போ ஆன்டிமோனி எஸ்பின்னு என்னது ஒரு ஆன்டிமோனி எலிமெண்ட் ரைட்டா இது ஒரு இரும்பு தான் சில்வர் ஆன்டிமோனி சல்ஃபைடு ரைட்டா எஸ்னா சல்ஃபைடு சல்ஃபைடு S3ன்னு போட்டிருக்கான் ஆனால் சல்ஃபைடுன்னு போடுறான் சரி ஓகே அப்போது நெக்ஸ்ட்டு ஏஜிசிஎல்னா சில்வர் குளோரைடு சிஎல்னா குளோரைடு ஏஜினா சில்வர் ரைட்டா அது அப்படியே பார்த்துக்க எழுதிக்கிறான் அப்போ Ag5 SbS4ன்றான் ஏஜினா சில்வர் எஸ்பினா ஆன்டிமோனி அப்போ S4னா சல்ஃபைடு ரைட்டா அதான் பென்டா சில்வர் ஆன்டிமோனி டெட்ரா சல்ஃபைடுன்றான் டெட்ரா சல்ஃபைடுனா 4 சல்ஃபைடு இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா இது S4 இல்லையா அப்போது இது என்னது என்ன இருக்குது பென்டா சில்வர் 5 இருக்குல்ல ஏஜ் 5 இருக்கு இல்லையா அதான் அப்படி தனியாக போட்டிருக்கான் பென்டா சில்வர்னா 5 சில்வர் இருக்கிறது அதுக்கடுத்து ஒரு ஆன்டிமோனி இருக்கிறது 4 சல்ஃபைடு இருக்கிறது எஸ் அப்போ டெட்ரா சல்ஃபைடு அடுத்து Ag3AsS3 அப்படின்னா சில்வர் Asனா அரிசனிக்ன்றது ஒன்று இருக்குது உன்னோட இதில் ரைட்டா அதாவது அட்டாமிக் டேபிள் அரிசனிக் சல்ஃபைடுன்றான் ரைட்டா S3 சல்ஃபைடு ரைட்டா அடுத்து CuFeS3 அப்போ காப்பர் அது Cuனா காப்பர் Feனா அயன் அது இந்த S3S2னா சல்ஃபைடு ரைட்டா அடுத்து Cu2S அப்படின்றான் அப்போ காப்பர் 1 அதுக்கு Cu2னா 1ன்னு போடுறான் காப்பர் 1 சல்ஃபைடு அப்படின்றான் அப்போ Cu2னா இது காப்பர் 1 ஆக்சைடு ஓனா ஆக்சைடு அடுத்து நெக்ஸ்ட்டு CO3 அப்படின்னு CO3 பிராக்கெட்டு OH3ன்றான் அப்போது இது பேசிக் காப்பர் கார்பனேட்ன்றான் இந்த மாதிரி CuOH3 இது வந்து அயன் OH3ன்றது ஒரு அயன் அதாவது காப்பர் கார்பனேட் அதாவது CuO3னா காப்பர் கார்பனேட் ரைட்டா Cuனா காப்பர் CO3னா கார்பனேட் C இருக்குல்ல ஆக்சிஜன் கார்பனேட் ரைட்டா அதுக்கிட்ட CuOH3 பிராக்கெட்டுக்குள்ளே போட்டால் அது பேசிக்னு அர்த்தம் இது வந்து ஒரு ஹைட்ரஜன் அயன் ரைட்டா ஹைட்ராக்சைடு அயன் ரைட்டா அதாவது மைனஸ் அயன் அதனால தான் பேசிக்னு போட்டிருக்கான் இந்த CuOH3க்கு வந்து பேசிக்னு ஃபார்முலா ரைட்டா இது வந்து அயன் அர்த்தம் ஹைட்ரஜன் மைனஸ் அயான் ரைட்டா அப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான் 2 CuCO3 அப்போ அதில் ஒரு CuCO3 2 இருக்கிறது ரைட்டா 2ன்னு டைன்னு போடணும் புரியுதா அப்போ என்ன போட்டிருக்கான் பேசிக் காப்பர் கார்பனேட் தான் இது ஆனால் 2 இருக்கிறது 2 முதல்ல போட்டால அப்போ டை பேசிக்னு ஃபார்முலா இது என்ன ஃபார்முலா இருக்குது டை பேசிக் ஃபார்முலா இருக்குது வெறுமனே அந்த 2 இல்லாமல் தான் பேசிக் காப்பர் கார்பனேட் அதுதானே மேலே போட்டுனா இப்போ முன்னாடி 2 சேர்த்துக்கிட்டேன்னா டை பேசிக் ஃபார்முலா இருக்கிறது 2 இதை கொண்டிருக்கிறது ரைட்டா அப்போ நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு இதை பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபோன் கீழே இருந்துச்சு ஆளை உயிரம்